நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் படி கொடுத்தாள் நற்பாமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு. சுடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 4000 திவ்ய பிரபந்த ஆன்லைன்ல நம்ம இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த திருப்பாவையில இன்னைக்கு 23வது திருப்பாவை பாசுரம் மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். சுவாமி வருஷா வருஷம் திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன வித்தியாசம்? கரெக்ட். நாமளும் இந்த ஜூம்ல கிட்டத்தட்ட 5 வருஷமா நிறைய விசேஷங்கள் அனுபவிச்சிருக்கோம். நாராயணியம் பார்த்திருக்கோம். அடுத்தது நாராயணியம் முடிச்சு 108 திவ்யதேச வைபவங்கள் முடிச்சு இதுலயே 4000 திவ்ய பிரபந்தத்துல இப்ப திருப்பாவை. இதற்கு அப்புறமாக நம்ம இதுக்கு நடுவுல திருச்செந்தபுரத்தை வரைக்கும் முடிச்சுட்டோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தடவும் நம்ம ராமாயணம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ராமாயணம் கேட்டு இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன ரீசன்னா, சொல்றவாளும் புதுசு புதுசா கருத்து சொல்றா, கேட்கறவாளும் புதுசா ஏதாவது கிடைக்காதான்னு கேட்க வர. அதே மாதிரி இந்த வருஷம் திருப்பாவையில புதுசா என்ன இருக்கு சுவாமின்னா, நம்ம வருஷா வருஷம் கொஞ்சம் பிலசாபிக்கல் திங்கிங் அதிகமா பார்த்தோம். இந்த வருஷம் ஆண்டாளினுடைய பக்தியை அடிப்படையாக கொண்ட தமிழனுடைய அழகு. தமிழ் வளர்ந்தது அப்படின்னா, வளர்த்தது அப்படின்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தான் தமிழை வளர்த்தது. அதற்கப்புறமா டீப் தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா 18 சித்தர்கள் வளர்த்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அல்லது அடியார்கள் பக்தர்கள் இவர்களால் பக்தியோடு சேர்ந்து வளர்ந்த தமிழ் தான் வளர்ச்சியை கண்டது. அதுல இந்த தமிழ் வளர்ந்தது அப்படிங்கிறதுனால தமிழை பத்தின என்ன இருக்கு? தமிழனுடைய அழகு, ஆண்டாளுடைய பக்தி. இதை 3 விதமா பார்க்கலாம். முதல்ல பாசுரம் சாதாரண விளக்கம், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் பிலசாபிக்கல் திங்கிங்ல என்ன சொல்லிருக்கார் ஆழ்வார், ஆண்டாள், மற்றவர்கள். அடுத்தது நம்மளுடைய அழகு, தமிழனுடைய அழகு எப்படி பரிமளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இதுல இந்த தமிழனுடைய அழகு முக்கியமா சொல்லணும்னா, சீரிய சிங்கம், சீரிய அப்படின்னு சின்னரி வருது, பெரிய அப்படிங்கிறதுக்கு சின்னரி, சிறிய அப்படிங்கிறதுக்கு பெரியரி. இது நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம இந்த ரால வித்தியாசங்கள் நிறைய அழகு, அதுதான் அழகு. இந்த இடத்துல ரொம்ப சீற்றம்னு சொல்லச்சே அந்த ரா வேற, இது சீரிய, இது ரா வேற. அதே மாதிரி இரக்கம் இது வேற. எதுலையுமே இந்த அளவுக்கு அழகு எதுலையுமே இல்லை. மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும், அதாவது மாரி காலத்திலே ரொம்ப மலை குகையில படுத்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய சிங்கமானது. அதுவும் எப்படிப்பட்ட சிங்கம்? மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம், ரொம்ப பெருமை மிகுந்த சிங்கம். சிங்கம் அப்படின்னாலே பெருமைதான் சுவாமி. என்ன பெருமை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சிங்கம் என்ன பெருமை? இந்த சிங்கம் என்ன பண்ணுமா, தன்னுடைய இணையோட படுத்துட்டே இருக்குமா. அந்த மாரி காலத்துல அது சாப்பிட்ட இறையோட வெளியில எங்கேயும் போகாது. வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால அதுல படுத்து கிடங்குமா. ஆனாலும் வெளியில ஏதாவது சப்தம் கேட்டுது அப்படின்னா முதல் ஆளா ஏந்து போய் பாக்குறது, அந்த குகைக்கு வெளியில் வந்து பாக்குறது தான் ராஜதோரணை உள்ள சிங்கத்தினுடைய அழகு அப்படின்னு சொல்ற. மயிர் சிலித்தவுடன் அங்கங்களை அசைத்துக் கொள்ளுவான். அப்படிப்பட்டத வெகு நாள் தூங்கி இருந்தாலும் உடலை சிலிர்த்து கொண்டு வரக்கூடிய சிங்கம். அதுவும் எப்படி பின்னங்கால்களை ஊன்றி முன்னங்காலுடைய முகத்தையும் சோம்பல் முறித்து வெளியில் வரக்கூடிய சிங்கம். அப்படிப்பட்ட சிங்கமாக பகவான் வருகிறான். நிசிம்மன் வந்தான் அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்காக சொல்றார். அப்படிப்பட்ட சிங்கம், உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து நெருப்பு பொறி பொங்கக்கூடிய, என்னது பொறி பறக்க விழித்து, அது விழிக்கச்சவே ஏதோ சப்தம் கேட்டு விழிச்சா நாமளே தூக்கத்துல இருக்கோம்.
திடீர்னு அரை தூக்கத்துல எழுந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம வீச்சோம்னா அந்த பேந்த முழிப்போம் சமயத்துல சில பேர் டக்குன்னு ஏந்து ஏதோ நடக்க போறதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடம்பை உதறி வேரி மையப்பொங்கை எப்பாடும் பேர்ந்து உதறி, அதாவது இந்த 4 கால்களை எடுத்து நின்னுண்டு உடம்பு ஒரு சிலுப்பி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, மூறி நிமிர்ந்து கர்ஜித்து நிமிர்ந்து பார்த்து ஒரு பெரிய கர்ஜனை செய்து கொஞ்சம் அடி எடுத்து வைத்து ஸ்டார்டிங் த பாயிண்ட் புறப்பட்டு, போதருமா போலே நீ வருவு போலே உன் பூவை பூவண்ணா அழகாக இருக்கின்றாயே, உன்னுடைய கோயில் நின்று, நாங்க வெள்ளையங்கியில கோயில் வாசல்ல இருக்கோம், என்ன இங்கனே போந்தருளி, இந்த கோயில் இருப்பிடத்துலதான் இருக்கோம், நாங்க இங்கே இருந்து உன்னுடைய வேலைப்பாடுகள் புரிய சீரிய சிங்காதனத்திலிருந்து போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனம், அதுவும் சீரிய சிங்கம். திரும்பவும் அதே வார்த்தையை ஆண்டாள் யூஸ் பண்றா, சீரிய சிங்காதனம்னு. எப்பவுமே ஒரு அழகான வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்னா ஒரே பொருளுடைய வார்த்தைகளை 2 முறை யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு புலமைக்கு அழகல்லன்னு சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல ஒரு திரும்ப யூஸ் பண்ணிருக்கா. என்ன மீனிங் அப்படின்னா அதை பார்ப்போம். அதுதான் வித்தியாசமான மீனிங். அங்கேயும் சீரிய சிங்கம் தான், இங்கேயும் சீரிய சிங்கத்து இருக்கக்கூடிய ஆசனம் தான். ஆசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய், நாங்கள் வந்த காரியத்தை நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிவாய், கருணை செய்வாய் அப்படிங்கிறத சொல்ல வர ஆண்டாள். இது சாதாரணமான வார்த்தைகளால விவரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இங்கனே போன்ற அருளி, அதாவது மண்டபத்திலிருந்து வந்து ஈஸ்வரனை உபாயம் என்கிற எண்ணமுடைய பாகவதர்களுக்கு ஆவல் மிஞ்சிய காலத்தில் விருப்பத்தில் தலை காட்ட ஈஸ்வரன் தானே முந்தி வருவான் என்று பொருளாம் என்று சாதிக்கிறார். இந்த பிவிபின்னு வருது. பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வியாக்கியானங்கள் பார்த்தா அவருடைய வியாக்கியானங்கள் நம்ம முழுசா எடுக்க போறதுல எடுத்து சொல்லவும் முடியாது, அதை நம்ம தனியா அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா அவருடைய வியாக்கியானம்னால அதற்கே வியாக்கியானத்திற்கே வியாக்கியான மையனமாகலாம் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அது தமிழினுடைய நடை அழகு அதெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கும் அதுல அவருடைய வியாக்கியானத்துல. அதனால இந்த சிங்கம் என்ன பண்றதா, மண்டபத்திலிருந்து வந்து ஈஸ்வரனே உபாயம், அவனே உபாயம் அவனே உபயம் இரண்டுமா இருக்கக்கூடியவன். அந்த எண்ணமுடைய பாகவதர்களுக்கு, உபாயம் என்கிற எண்ணமுடைய பாகவதர்களுக்கு எப்படி ஆவல் மிஞ்சிய காலத்தில் விருப்பத்தை தலை காட்ட, என்ன ஆவல் சுவாமி, பகவானை சேவிக்கணும், ஒரே ஆவல் தானே. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, நாம வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ. வந்த காரியம் எதுக்கு, இந்த உலகத்துக்கு நாம வந்த காரியம் என்ன, எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், அதை தானே நம்ம ஆராய்ஞ்சு சொல்லணும். இந்த ஆராய்ஞ்சு சொல்றது யார் சுவாமி, இந்த தலை கட்ட விருப்பத்தை தலை கட்ட ஈஸ்வரன் தானே முந்தி வருவான் அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இந்த இங்கனே போர்ந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதற்கு அடுத்தது எப்படி வரதாம் அந்த சிங்கம் போந்தருளி கோப்புடைய 4 விதமான வீரத்தோடு வருகிறதாம். எப்படி போந்தருளினா 4 போந்து அருளி 4 விதமான நடை கொண்டதான். எப்படிப்பட்ட நடை, ரிஷபத்தினுடைய நடை. ரிஷபம் அப்படின்னா காளை. இதுதான் நம்ம முதல்ல ஒரு 2-3 பாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். கம்பன் சொல்லச்சே நாகமது நாகவன நாகமுரன் என்றான் அப்படின்னு. நாகம்ன்ற ஒரு வார்த்தை தான், ஆனால் அதற்கு வரக்கூடிய அர்த்த விசேஷங்கள் வெவ்வேறு. அந்த மாதிரி சொல்றான். ரிஷபத்தினுடைய வீறு, கர்வம். வீரம்னா வீருன்னு சின்ன ரூ போட்டா வீரம், பெரிய ரூ போட்டா கர்வம். ரிஷபத்தினுடைய காளையனுடைய கர்வம், யானையினுடைய மதிப்பு. யானை அப்படின்னாலே ஒரு அழகோடு கூடிய மதிப்பு சுவாமி. இப்போ நம்ம ஒரு வெளியில போறோம், மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு அப்படிங்கிற போது ஒரு கடல் முன்னாடி போய் நின்று அந்த அலைகளை பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு சின்ன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பௌர்ணமி நிலவுல பௌர்ணமியை பார்த்துட்டு வெட்ட வழியில அந்த மேகங்கள் இல்லாத பௌர்ணமியை பார்த்தோம்னா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி யானையினுடைய பிடிகளோட கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யானை நிதானமா யானையை பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு நன்மதிப்பு யானை மேல மட்டும் இல்ல நமக்கு மேலேயே நமக்கு வந்துடும். அப்பதான் நாம் யார் அப்படிங்கிறது உணர்ச்சி பெருக்கு வரும். அந்த இடத்துல அதாவது அதை நாம் யாருன்னு திங்க் பண்ணோன்னா என்ன, தெளிந்த நீரோடையா இருக்கும் மனசு. அதுதான் சொல்ற யானையினுடைய மதிப்பு. புலியினுடைய தோற்றம், எது புலியினுடைய தோற்றம். புலியை பார்த்த உடனே சிங்கம் ஒரு விதமான அழகு சுவாமி. சிங்கம் தேஜஸ், சிம்மத்தினுடைய தேஜஸ், புலியினுடைய தோற்றம். சிம்மம் அழகோடு சேர்ந்தது ஒரு காம்பீரியம்னு சொல்லுவோம். ஆனா புலி பார்க்கத்தே உருமலோடு கூடிய ஒரு தோற்றம். இந்த 4ம் இருக்குமாம். அந்த 4ம் சேர்ந்த இருக்கை அவன் அமர்ந்திருக்கானாம். யாரு, பகவான் இருக்கக்கூடிய இருக்கை.
அந்த சிங்காதனத்து சீரிய சிங்காதனத்து அந்த சிங்காதனத்தை சொல்ல வரா இல்லையா? இந்த நான்கும் சேரக்கூடியதா இருக்கக்கூடிய இடத்திலே பகவான் இந்த உதறி அப்படின்னா அந்த உறங்கும் போது உறுப்புகளை அப்படியே சேர்த்து வச்சா நம்ம சில பேர் என்ன செய்யறோம், குறுக்கின்னு படுத்துருப்பா, பார்த்து எல்லாம் தெரியும், விலாசமா படுத்துருக்க மாட்டா, குறுக்கின்னு படுத்துருப்பா, விசாலமா இல்லாம. அப்ப ஏந்திருக்கச்சு எல்லாத்தையும் உதறிண்டு ஏந்திருக்கா இல்லையா? அந்த எல்லாத்தையும் ஒரு சேர சேர்ந்து உடம்பை உலுக்கி கொண்டு ஏந்திருக்கக்கூடியதுதான் சிங்கத்தினுடைய அழகு. அதைத்தான் சொல்ற, இப்படி தனித்தனியே உதறிக்கொண்டு ஒரு சேர ஆனா தனித்தனியே உதறிக்கொண்டு ஏந்திருக்கக்கூடிய அழகை நாம் இதிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. இது ஆண்டாளுடைய சாதாரணமான மீனிங். இது கொஞ்சம் பிலசாபிக்கல். இன்னும் ஒரு சின்ன அர்த்தம் என்னன்னா, காரியம் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னா யார்கிட்ட சுவாமி நாம கேட்போம். நாம ஒரு காரிய விசேஷத்துக்காக வரோம், ஒரு காரியம் ஆகணும், அவங்கிட்ட ஒருத்தர்கிட்ட போறோம், ஒரு காரியம் நாம சொல்லணும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றோம். அவர் அந்த காரியத்தை புரிஞ்சுண்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெளிந்து உணர்ந்து அதை பூர்த்தி செய்வார் அப்படின்றதானே ஒருத்தர்கிட்ட போறோம். சும்மா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா பணம் கேட்க போறோம், ஒரு 10 லட்சம் ரூபா அப்படின்னா நம்முடைய சூழ்நிலை, நம்மால் திரும்பி செலுத்த முடியுமா என்ற எண்ணம், நாம் அதற்கு தகுதியானவனா என்ற எண்ணம், இப்போதைய தேவை, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பணம் தரவர் என்ன பண்ணுவார், ஆராய்ந்து அருளுவார். நம்ம சொல்லிட்டோம், அதற்கு தேவையானதை அவர் சிந்தித்து பார்ப்பார். தன்னால் முடிந்தது, தன்னுடைய தகுதி, வரவனுடைய தகுதி, அவனுடைய திருப்பி செலுத்தக்கூடிய தகுதி, இதையெல்லாம் சேர்த்து ஆராய்ந்து அருளுதல் அப்படின்னா நாம் என்ன நினைச்சிட்டு போறோமோ அது அத்தனை நமக்கு கிடைக்கும்படி செய்தல், அதானே அருளுதல். நம்ம ஆண்டாளுடைய பாசுரங்களிலேயே பார்த்துட்டே வருவோம். ஆண்டாளுடைய பாசுரங்கள்ல பார்க்கறச்சவே தத்துவ விசேஷங்கள் சொல்லத்தே, இந்த தத்துவ விசேஷங்கள்ல கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து நான் எதற்காக வந்திருக்கேன், நோன்பு நோக்கிறதுக்காக வந்திருக்கேன். சிறப்பாக அமையப்பட்ட அந்த நோன்பிலே இல்லையா, கண்ணனிட்ட பிரார்த்திக்க போயிருக்கோம். மாரி மலைமுழஞ்சில், அது அடுத்த மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் இல்லையா, சுக துக்க வருஷத்துக்காக சரீரம், இந்த சரீரம் இருக்கே சுகத்துக்காகவும் துக்கத்துக்காகவும் வருஷிக்கக்கூடிய சரீரம் ஹிருத்தியாகம் அப்படிங்கிற ஒண்ணு. இந்த ஹிருத்தியாகம் செய்யும் போது 2 விதமான யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்கள்ல 2 விதத்தை செய்யறதுக்கு ஹிருத்தியாகம் செய்யும் போது அசல கஞ்சாபேக்ஷய அப்படிங்கிற அசலத்துவம், ஆபேக்ஷிய சாபேக்ஷிய, அதாவது மலை போல் அசையாது இருக்க வேண்டுமா. சில பேர் நம்மளை பத்தி குற்றம் சொல்லான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம பத்தி தூத்திட்டு போறா அப்படின்னா மனம் சஞ்சலப்படாம இருக்கணும், அமைதியா இருக்கணும், திரும்பி ரிட்டாலியேட் பண்ணவே கூடாது. அந்த ஒரு காம்பீரியம் எல்லாருக்கிட்டையும் வந்துடாது. உடனே மனசு டக 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 டகன்னு அடிச்சுக்கும். இந்த ஜீவாத்மா பேடை, பரமாத்மா ஆண், சீரிய சிங்கம் அப்படின்னு சாதிக்கிறாளாம். இதுல முக்கியமா சாதிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பாசுர விசேஷத்தை சொல்லிட்டு வரச்சே நம்ம மெயினா ஒரு நூல் ஓடிண்டே வருது. 30 பாசுரத்திலையும் என்ன நூல் ஓடிண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துலயும் சிந்திச்சு பார்க்கக்கூடியது திறன். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நமக்கு பகவானை அடையாளம் காட்டுவதற்கு ஒரு ஆச்சாரியனை உண்டாக்குகிறார்கள் இல்லையா. நமக்கு எல்லாம் தெரியாது சுவாமி, நமக்கு தெரிஞ்சதே பகவானிட்ட அடையணும் அப்படின்னா அதற்கு தேவை, அதை அழைத்து கொண்டு செல்வதற்கு ஒரு ஆச்சாரியன், அவருக்குத்தான் எல்லாம் தெரியும். அந்த ஆச்சாரியன் நாம் வந்த காரியம், பெருமாள்கிட்ட நாம எடுத்துன்னு போகணும், இந்த பிறவி நாம இந்த பிறந்திருக்கோம், இந்த பிறவி இந்த சிஷ்யன் இப்படிப்பட்டவன், இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் அவரிட அந்த ஆச்சாரியனை நாம் சென்று அடைந்த போது அவர் ஆராய்ந்து அருள தகுந்தவர். நம்ம பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுப்பார். தெரிஞ்சுட்டு எது நமக்கு தக்கதோ, எது செய்தால் இந்த பிறவி பயன் கிடைக்குமோ, அல்லது இந்த பிறவியை விடுத்து அடுத்த பிறவி இல்லாமல் சரணாகதி தத்துவம் ஏற்றுக்கொண்டு சரணாகதி செய்து பகவானை அடைய முடியுமோ, மோட்சத்தை பெற முடியுமோ, அதை ஆராய்ந்து நமக்கு ஏற்றபடி சொல்லித் தருபவன் ஆச்சாரியன். இதுதான் ஆச்சாரியனுடைய டெபினிஷன். இதைத்தான் நீங்க 30 பாசுரத்திலையும் பாடலாம். ஆச்சாரியனுடைய டெபினிஷன் 30 பாசுரத்திலையும் வீடு கட்டிண்டே வந்துட்டு இருப்பார். ஆண்டாள் அதை சொல்லிண்டே இருப்போம். அப்படி 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 வந்துட்டே இருக்கும், குறையில்லாமல் வந்துட்டே இருக்கும் இந்த தத்துவம். இதை மெயினா இந்த பாசுரத்துல உடைச்சிடுற, காரியம் ஆராய்ந்து அருளத்தக்கவன் எம்பெருமான். அந்த அருளுக்கு பாத்திரமாக நம்மை உருவாக்குபவன் நம்முடைய ஆச்சாரியன்.
அதற்கு நாம் சித்தமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர. இப்போ நம்ம இதனுடைய அர்த்த விசேஷங்கள் தமிழனுடைய அழகை பார்ப்போம் சுவாமி. அங்கன் மாஞாலத்து அரசர், சாரி அங்கன்மா ஞாலத்து போன பாசுரம். இது மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும். மன்னி கிடந்து, மன்னித்தல் அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? அதுதான் சிங்கத்துக்கு ஒரு பெரிய விசேஷம். நமக்கு சிங்கம்னு சொன்ன உடனே சிங்கப்பிரான் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இந்த சிங்கப்பிரான்னு சொன்ன உடனே தேசிகருடைய அந்த வார்த்தை இருக்கே, சடாபடல பீஷண சரபசாட்ட ஹாசோத்படே ஸ்புரகிருதி பரிஸ்புர விகுடி கேபி வக்திரே கிருத்தே. அந்த சிங்கப்பிரான் தூணிலிருந்து தோன்றினார் இல்லையா, அந்த தோன்ற விதத்தை சொல்லுமா போலே அமைந்தது இந்த பாசுரம். யாரு? தேசிகனுடைய வார்த்தைகளில் வருகிறது. பிரகலாத ஆழ்வானுக்கு எவ்வளவு போக்கியமா இருக்கிறது தேவரின் வந்தது. அதாவது போக்கியம்னா என்ன சுவாமி, அவன் எவ்வளவு மகிழ்ந்தான் இல்லையா, அததான் சொல்றா. ஒரு சிங்கம் அப்படின்னு வரச்சு அது மாறி மலை முழஞ்சில் அங்கிருந்து வருது. அந்த சிங்கம் மழைக்காலத்திலே மலை குகையிலே இருந்து மன்னி கிடந்து உறங்கும். அது என்ன சுவாமி, மன்னி கிடந்து உறங்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. நிலைத்து படுத்து உறங்கக்கூடியது அப்படின்னா, இந்த சிங்கம் எப்பயுமே நீங்க பார்த்தனே, இப்ப கூட நிறைய இந்த யூடியூப்லயும் வருது, நம்ம சேனல்கள்லயும் வருது. சிங்கம் இறை தேடி புறப்பட்டு பசி ஆடிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்திலேயே ஏதாவது போயிட்டு இருந்தா கூட சாப்பிடாது, தொடாது. மற்ற மிருகங்களை, சில மிருகங்களை போல அது இல்லை. அதனாலதான் காட்டுக்கு அரசனாக இருக்கிறது சிங்கம், சிங்கராஜான்னு சொல்றான். அதாவது தன்னை தீண்டாத வரை தான் தீண்டாது. பசி எடுத்தாலும் ஒழிய, பசி எடுத்தா அடிச்சு சாப்பிட்டு தன்னுடைய பசியை அடைக்கும். அது வரையில் தன்னை தீண்டாதவனை தான் தீண்டாது, மன்னித்து விடக்கூடிய சுபாவம். பக்கத்திலே போனாலும் விட்டு கண்டுக்காது. அததான் சொல்றாரு, மாறி மலை முழஞ்சில் மன்னித்து மன்னி கிடந்து உறங்கும். மாரிமலை அப்படின்னா மேருமலை அப்படின்னு சொல்ற, அதாவது இமயமலை அப்படின்னு சொல்லுவது உண்டு. மாரி மலை, திகிரி மலை அப்படின்னா திகிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. திகிரின்னா வேற ஒரு அர்த்தமும் உண்டு, நகம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா மாரி மலை, ஆண்டாள் அப்பயே சாதிச்சுடுறா, பகவான் நகத்தாலே கிழிக்கிறான். நகத்திலே இருக்கக்கூடியது திகிரி அப்படின்னா சக்கரம்னு ஒரு அர்த்தம். சக்கரத்தாழ்வ நீங்க எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்திலே சக்கரத்தாழ்வானுடைய பங்கு இருக்கும். அது ஒவ்வொரு அவதாரத்தையும் நம்ம நாராயணியத்துல ரொம்ப அழகா பார்த்தோம். 10 அவதாரங்கள்ல 8 அவதாரங்கள்ல அதை கம்ப்ளீட்டா பார்த்தோம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் எப்படி சக்கரத்தாழ்வானுடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறது. அதற்காகத்தான் சொல்றா, மலை மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்த. மலை என்றால் திகிரி, அந்த திகிரி என்றால் சக்கரம். சக்கரம் நகத்திலே இருக்கக்கூடிய நகம், சக்கரம், திகிரி, மலை, இது எல்லாம் ஒண்ணுதான். எப்போது, அதாவது பிரகலாதன் கிட்ட ஒரு வாத்சல்யம் இருக்கு பகவானுக்கு. போன பாசுரத்துலதான் பார்த்தோம், அகன்மா ஞானத்து அரசவாளால 2 பக்கம் ஒரே சமயத்துல பகவானுக்கு ஆக்ரோஷம் இருக்கு. அதே பக்கத்துல இப்படி திரும்பின உடனே பகவானுக்கு வாத்சல்யம் இருக்கு. இரண்யன் மேல ஆக்ரோஷம், பிரகலாதன் மேல வாத்சல்யம். அதை எடுத்து முதல்லயே இப்ப இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிருக்காரு டிவில, இதுல ஷோல, ஐ மீன் சினிமாவில அப்படின்னு சொல்றா இல்லையா, அதற்கு முதல் உதாரணமே பகவான் தான். அவன் மன்னி கிடந்து உழங்கும். கிடந்து உழங்கும்னா எப்ப பாட்டாலும் கிடந்து உழங்கும்னு என்ன அர்த்தம்னா, உழன்று கொண்டே இருப்பதுன்னு ஒரு மீனிங் இருக்கு சுவாமி. என்ன உழன்று கொண்டே இருப்பதுன்னா, எப்பயும் அலர்ட்டா இருக்குமா. சிங்கம் பார்த்தா ஒரு சின்ன சவுண்டு கேட்டா கூட ஆண் சிங்கமானது உடனே எழுந்து அதை போய் பார்த்து, சில பேர் ராத்திரி வேளையில பல பேர் தூங்கிட்டே இருப்பா, நீங்க பார்த்துட்டு போய் தூங்கினா கூடமே நான் ஒன்னா டக்குன்னு அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டதுன்னா விழிச்சிருவா. அந்த மாதிரி உழன்று கொண்டே இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும். மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. மூடி நிமிர்ந்ததுன்னா, மூடினா சோம்பல் அப்படின்னு ஒரு அர்த்தம். சோம்பல் இல்லாமல், சோம்பலை உதறி கொண்டு, சோம்பலிலிருந்து நீங்கி, மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, எழுந்திருக்கச்சே கர்ஜனை பண்றது. தான், அதாவது இதற்கு என்னன்னா, தான் வரப்போறோம் அப்படிங்கறத கர்ஜித்து சொல்றது. இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். பின்னாடி ஸ்டார்ட் ஆயிடுது. சோம்பலை முறித்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? Forget the past,
திங்க் அபவுட் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பழமைகளை உதறி, மூடினா பழமைகள்னு ஒரு அர்த்தம், பழமைகளை உதறிவிட்டு முழங்கி புறப்பட்டு புதுமையை ஆட்கொண்டு கர்ஜனை செய்து அனைவரையும் மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு செல்வதற்கு. அதாவது என்ன அர்த்தம்? நீ செய்த கர்மாக்கள், உன்னுடைய இந்த கர்மாக்களை நீ விடுத்து விடு. என்ன பண்ணணும்? பகவானோட சரணாகதி நீ பண்ணிட்டீன்னா, காரியம் ஆராய்ந்து அருளக்கூடிய உன்னுடைய ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ அதன்படி நீ கேட்டு நடந்தாயே ஆனால் உன்னிலே இருக்கக்கூடிய அந்த கெட்ட நல்ல விஷயங்கள் விலகிவிடும். நீ புது மனிதனாகி சரணாகதி பகவானுடைய நாமாவை சொல்லிக்கொண்டு அவனை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன் மோட்சத்திற்கு அழைத்து செல்வான். அதை புறப்பட வழியை உனக்கு சொல்லித் தருவான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு அடுத்து பார்ப்போம். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. இந்த அறிவுற்று அப்படின்னா, அறிவுற்றுன்னு நம்ம நிறைய இந்த பாசுரங்கள்ல நிறைய இலக்கணங்கள் பார்த்திருக்கோம். அதுல 2 விதமான, ஒரே பாசிட்டிவ் சென்ஸ், நெகட்டிவ் சென்ஸ், ரெண்டையுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். நீட்டோலை வாசியான் என்றான் அப்படின்னு ஒரு பாசுரத்துல பார்த்தோம். வாசித்து கொண்டு நிற்பவன், வாசிக்காமல் நிற்பவன், ரெண்டுமே மீனிங் அதுதான். அந்த மாதிரி சீரிய சிங்கம் அப்படின்னா தலைமை பண்புள்ள சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சீரிய அப்படின்னா சீர்மையானவன் அப்படின்னா நடுநிலையானவன் அர்த்தம். பகவானுக்கு பேதமே கிடையாது. தாழ்ந்தவன், உயர்ந்தவன், இவன் அவன் அப்படிங்கிற பேதம் எல்லாம் கிடையாது. படித்தவன், படிக்காதவன், இப்படியெல்லாம் பேதமே அவனுக்கு கிடையாது. நடுநிலையானவன் பகவான் அப்படிங்கிறத சொல்ல வர சீரிய சிங்கம் அப்படின்னு. சீரியன மிக அழகானன்னு ஒரு அர்த்தம். சீரிய அப்படின்னா மிக மிக அழகான அப்படின்னா, சீரிய அப்படின்னா பெருமை மிகுந்த அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு பகவானுக்கு அடைமொழி. சிங்கம் அதாவது சிங்கப்பிரானாக விளங்கக்கூடிய பெருமான் அழகானவன், தலைமை பண்புள்ளவன், நடுநிலையானவன், பெருமை கொள்ளத்தக்கவன் அப்படின்னு. அறிவுற்று, அறிவுற்று அப்படின்னா அறிதல், வேகமுற்று, வேகத்தன்மையை கொண்டு அப்படின்னா, வேகம் அப்படின்னா என்ன மீனிங்னா எடை போடும் தன்மை, தூக்கி பார்த்தல், சீர்தூக்கி பார்த்தல். அகைன் அதே அந்த சீரிய வார்த்தையினுடைய பேஸ் வேர்டு தான் சீர் அப்படிங்கிறது. சீர்தூக்கி பார்த்தல், அது அறிவுற்று, அறிவினால் சிந்தித்து அப்படின்னு சொல்றா இல்லையா ஆண்டாள். அந்த மாதிரி அறிவுற்று தீ விழித்து. தீ அப்படின்னாலும், தீ அப்படின்னா நெருப்புன்னு ஒரு அர்த்தம். அறிவு தீ அப்படின்னு சொல்லுவா. தீ என்றாலே ஞானம், அறிவு, அறிவை கொடுக்கக்கூடிய தீ. அறிவு தீ விழித்து அப்படின்னா, தீன விளக்கு, அறிவு தணல். அடுத்தது தீ அப்படிங்கிறது, இப்ப விளக்குன்னு இருக்கோங்களே, விளக்கு என்ன பண்ணும்? வழியை காட்டும். இருட்டில வழியை காட்டக்கூடியது, உபாயத்தை காட்டக்கூடியது இல்லையா விளக்கு. தீ விழித்து அப்படின்னா கண்களால் உபாயத்தை காட்டக்கூடியவன், அதாவது ஞானத்தை உனக்கு அளிக்கக்கூடியவன். தீ அப்படிங்கிறது பஞ்சபூதத்திலே ஒன்று. பஞ்சபூதத்தினுடைய ஆகு பெயராக வருகிறது. அதுக்கு இது ஆகி வர்றது. பொங்கல் அப்படிங்கிற பொங்கி வரக்கூடிய சாதத்திற்கு பெயர் பொங்கல்னு சொல்ற மாதிரி இந்த பஞ்சபூதத்திற்கும் ஆது வருகிறது. பஞ்சபூதம் என்ன? மெய்வாய், கண்மூக்கு, செவி. மனிதனை ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்ற பூதங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு ஆகு பெயராக வரக்கூடிய விழித்து. ஓப்பன் த மைண்ட், ஓப்பன் அப், வெரி சிம்பிள், பி a ஓப்பன் ஹார்ட்டட் இல்ல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடியவன். பஞ்சபூதங்களை உதாரணமாக சொல்லி மெய்வாய், கண்மூக்கு, செவி வழியாக நீ ஞானத்தை அடைவதற்காக உன்னை விழித்துக் கொள் அப்படின்னு சொல்ற சிம்பிளா. அடுத்தது மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. உன் கோயில் நின்று போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. போதருமா போலே, போது வருமா போலே நீ பூவை பூவண்ணா. போயிட்டு வர்ற மாதிரி, அதாவது கர்ஜித்து உடம்பை குகையிலிருந்து வெளியில் வருவதை போல பூவை பூவண்ணா. அதாவது காயாமலர், பூ அப்படின்னா காயாமலர் அப்படின்னு சொல்ற, வருவது போலே நீ நின்றவனே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. உன் கோயில் இது. கோவில் அப்படின்னு சொன்னாலே வைகுண்டம் தான், வேங்கடம் தான், ஸ்ரீரங்கம் தான். எதை நாம் கோவிலா நினைக்கிறோமோ அது அத்தனையும் கோவில் தான். கடவுள் இருக்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் கோவில் தான். கடவுள் உள்ளே இருக்கிறார், அதுவும் கோவிலாகத்தான் பார்க்கப்படுகிறது இல்லையா. சீரிய திங்கம் அறிவுற்று தீவிழித்து உன் கோயில் நின்று இங்கனே. வைகுண்டத்திலிருந்து க்ஷீராப்தியிலிருந்து அடியார்களுக்காக இங்கனே வந்து. எங்கே நின்று? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன் கோயில்ல நின்று அப்படின்னா நிக்கிறதுன்றது மட்டும் அர்த்தம் இல்லை, இருந்து அப்படின்னு அர்த்தம். உன் கோயிலில் இருந்து நீ எங்க வந்த? இங்கனே போண்டு அருளி.
இந்த இடத்திற்கு நீ இறங்கி வந்து என்னது எதை ஏற்றுக்கொண்டாய்? நாங்கள் செய்த பிழைகளை எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு எங்களை தடுத்து, ஏன்னா இங்கேருந்து நாங்க உன்னை சேவிக்க வர்றதுக்கு நாங்கள் செய்த பிழைகள் எல்லாம் இன்னும் அப்படியே கர்மாக்கள் வினைகள் பாக்கி இருக்கு, எங்களை பிடிச்சி இழுக்கிறது. இந்த லோகத்துல எங்களை பிடிச்சி அதெல்லாம் இழுக்கிறது. அதனால எங்களால சில சந்தர்ப்பங்களில் உன்னை சேர்ந்து வர முடியல, உன்னை பார்க்க வர முடியல. சரணாகதி தத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டாலும் ஒரு ஆச்சாரியின் இடையில் இருந்தாலும் உன்னை பார்ப்பதற்காக எங்களால் வர முடியாத போது நீயே இறங்கி எங்களுக்காக அருள் செய்ய வந்தாயே. போந்தருளி உன் கோயில் நின்று இங்கனே எழுந்தருளி. எழுந்தருளி அப்படின்னா மேலேந்து கீழே வர்றதுக்கு தான் எழுந்தருளுதல்னு பேரு. பகவான் என்ன சொல்லுவா, அப்ப கோயில் போனேன்னா எழுந்தருள் பெருமாள் எழுந்தருள்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் இருக்கையை விட்டு எங்க அச்சாவதாரமா இருக்காரோ அந்த ரூபியாக இருந்தவன் வெளியிலே வருகிறான் அப்படின்னு அர்த்தம். எழுந்து நமக்கு அருள்வதற்காக வருகிறான், அதுதான் எழுந்தருளுதல். இதுல எழுந்தருளுதல்ல இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படிங்கிறார். நம்ம 2 பாசுரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், மார்ஷால ரீதி மர்க்கட்ட ரீதி அப்படின்னு, குரங்கு போலே பூனை போலே அப்படின்னு பார்த்தோம். இது சும்மா இருக்கும், எது பூனை குட்டிகள். அங்கேருந்து அந்த ரீதியாக பகவான் வந்து பூனை வந்து வேற இடத்துக்கு மாத்தோம்னா அந்த குட்டிகளை தன்னுடைய வாயால் கவ்வி கொண்டு செல்லும். எந்த வாயால் எலிகளை பிடிக்கிறதோ அதே வாயால குட்டிகளை கவ்வி கொண்டு செல்லும். பூனை குட்டி பேசாம இருக்கும். இதுதான் மான்சால ரீதி. அங்கேருந்து வந்து தன்னை குழந்தைகளை எடுத்து செல்லும். அந்த மாதிரி நீ என்ன பண்ற, மேலேருந்து இறங்கி எங்களுக்காக வர. எழுந்து அருளி இங்கனே உன் கோயில் நின்று இங்கனே எழுந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காதனத்திருந்து இங்க வந்து நீ அர்ச்சாவதாரமாக வந்து, நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, இது அஞ்சு பாசுரங்களா சொல்றவ எப்படி எப்படி எல்லாம் பகவான் நம்மை ஆசிரியிக்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக சொல்ற. இப்போ நீ சீரிய சிங்காதனத்திலிருந்து ஆராய்ந்து அருளையலூர். நீ எங்கெங்க நீ என்ன பண்ணின, அஜாமணனுக்கு அருள் பண்ணின, கஜேந்திரனுக்கு அருள் பண்ணின. இங்கெல்லாம் நீ கீழே இறங்கி வந்து எங்க இருந்து, மேலேந்து சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம், நீ உன் கோயில் நின்று இங்கனே கீழே இறங்கி வர. கஜேந்திரனுக்கு அருள் பண்ண. அதே மாதிரி அயோத்தியா வாசிகளுக்கு அருள் பண்ண. அயோத்தியா வாசிகளுக்கு மட்டுமல்ல, தண்டகாரண்யத்துல இருக்கிற அத்தனை முனிவர்களுக்கும் நீ வந்து அருள் பண்ண. அவ போரும் 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 சொல்றவளுக்கு அளவுக்கு அவளுக்கு அருள் பண்ண. அது மட்டுமா, அவ திரும்பி கோபர் கோபியர்களா பிறக்கணும்னு திரும்பி மகாபாரதத்துல பாகவதத்துல உன்னோட பிறந்து கிருஷ்ணனோட அனுபவிக்கிறதுக்கு நீ இறங்கி வந்த. கரதூஷணன், மாரீச்சன், விபீஷணன், சுக்ரீவனுக்கெல்லாம் அவளை வரவழைக்கல உன் இடத்துக்கு. நீ அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு, வாலிக்கு அனுகிரகம் பண்றதுக்கு, மோட்சம் கொடுக்கறதுக்கு நீ வந்த. அங்கேருந்து உன்னுடைய இடத்துல இருந்து உன் கோயில் நின்று இங்கனே போந்து அருள. அதற்காக தான் நீ வந்த. சித்திரகூடத்து முனிவர்கள், சபரி, இப்படி கடைசியில எல்லாருக்கும் உனக்கு தெரியாது தானே இதுல அருள் பண்றதுக்கு நீ கூடவே வந்த இல்லையா? ஆமா 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 அப்படின்னு விஸ்வாமித்திரர் கூட உனக்கு தெரியாததா? விஸ்வாமித்திரர் கதை சொல்லியிருந்தார் உனக்கு. நீ அந்த கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு தண்டகாரண்யத்திலே வந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? அவரா உனக்கு கதை சொல்ல, உன்னுடைய கதை தான் எல்லாமே. அந்த கதையை உனக்கு திருப்பி சொல்ற விஸ்வாமித்திரர் நீ கேட்டுட்டு இருக்க. இப்படியாக அருளுவதற்காக நீ உன் கோயில் நின்று இங்கனே எழுந்து அருளி சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளில். நாங்க என்ன உன்னை எதுக்கு வந்திருக்கோம்? உன்னிடம் சரணாகதின்னு அடைவதற்காக வந்திருக்கும். ஆச்சாரியன் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அதனால நீ எங்களுக்கு அருள்வாயாக அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். அடுத்த பாசுரம் மிக அற்புதமான பாசுரம். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி 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 போற்றின்னு போற்றி தள்ளிட்ட ஆண்டாள். அதை அடுத்தது பார்ப்போம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.